எல்லாம் மாயை. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறதென்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நம்முடைய ஞானத்தை பற்றியும் கல்வி அறிவை பற்றியும் நாம் பெருமையோடு பேசிக் கொள்கிறோம். இவையெல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சாலமோன் சொல்லுகிறார். பிரசங்கியாகிய சாலமோன் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தார். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து அறிந்தார். அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்தார். அதற்காக தன்னுடைய மனதை பிரயோகம் பண்ணினார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. சாலமோன் தன்னை பற்றி சொல்லும்போது, நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன் என்று சொல்கிறார். அக்காலத்தில் அத்தேனே பட்டணம் செல்வ சிறப்போடு இருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் அத்தேனே பட்டணத்தை உலகத்தின் கண் என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் சாலமோனே எருசலேமை மேன்மைப்படுத்துகிறார். எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்ததை உயர்வாக நினைக்கிறார். சாலமோனுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தார். அவருடைய பெயரும் புகழும் உலகமெங்கும் பரம்பிற்று. அவருடைய மேன்மையை பார்ப்பதற்கு பல தேசங்களின் ராஜாக்களும் அறிஞர்களும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்களோடு கலந்து பேசுவதற்கும் விவாதம் பண்ணுவதற்கும் சாலமோனுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது. எருசலேம் நகரம் ஞானிகள் கூடுகிற இடமாயிற்று. சாலமோன் வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்தார். சூரியனுக்கு கீழே அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. தேவனுடைய பராமரிப்பினாலேயே இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள் எல்லாம் ஆளுகை செய்யப்படுகிறது. மனுஷருடைய சுய புத்தியினாலோ சுய வல்லமையினாலோ ஒன்றும் நடைபெறாது. சகலமும் தேவனுடைய பலத்தினால் நடைபெறுகிறது. சாலமோன் ஒரு தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் ஜனங்களை ஆளுகை செய்வதோடு ஞானத்தை தேடுவதற்கும் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணினார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்த்தார். தன்னுடைய ஞானத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்னும் நோக்கம் சாலமோனிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு சாலமோன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். வானத்தின் கீழ் நடப்பதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நடைபெறுகிறது. இதை நடைபெறாதவாறு தடை பண்ணுவதற்கு மனுஷருக்கு பலன் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறுகிற அநேக காரியங்கள் மனுஷருக்கு நன்மையை கொடுப்பதற்கு பதிலாக தீமையை கொடுக்கிறது. மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். இயற்கையில் அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. வானத்திலும் பூமியிலும் ஏராளமான காரியங்கள் செய்யப்படுகிறது. மனுஷன் தன்னுடைய கைத்திறமையினால் பல பொருட்களை உண்டு பண்ணுகிறான். சமுதாயத்திலே அநேக காரியங்களை செய்கிறான். தன்னுடைய கையின் பிரயாசங்களில் மனுஷன் திருப்தி அடைகிறான். தான் புதிதாக எதையோ சாதித்தது போல பெருமைப்படுகிறான். சாலமோனோ சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியங்களையும் பார்த்து இவையெல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சாலமோன் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் தன்னுடைய கண்களினால் நோக்கி பார்க்கிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தின் வழக்குகளை நேர்த்தியாய் விசாரித்து நீதியாய் தீர்ப்பு சொல்லுகிறவர். இப்போது மனுஷருடைய கைகளின் கிரியைகளையும் ஆராய்ந்து பார்த்து நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார். எல்லாம் மாயை என்பதே சாலமோனுடைய தீர்ப்பு.
கர்த்தர் சாலமோனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஞானம் நிரம்பி இருக்கிறது. தன்னுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் சாலமோன் அநேக நன்மைகளை அடைந்திருக்கிறார். தன்னுடைய ஞானத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார். இதோ நான் பெரியவனாய் இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன் என்று சாலமோன் தன்னுடைய ஞானத்தை பற்றி சொல்லுகிறார். சாலமோன் ஒருபோதும் சோம்பேறியாய் இருப்பதில்லை. அவர் எப்போதுமே அறிவை தேடிக்கொண்டிருக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் கண்டறிய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். எல்லாம் மாயை என்பதே சாலமோனுடைய பிரதான பிரசங்க செய்தி. நம்முடைய பிரயாசங்களின் பலனால் நமக்கு ஒன்றும் உண்டாகப் போவதில்லை. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் சாலமோன் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்தார். இதற்காக அவர் தன்னுடைய மனதை பிரயோகம் பண்ணினார். மனுஷருடைய பிரயாசமெல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் கடுந்தொல்லையாய் மாறிற்று. சரீரத்திற்கு ஆகாரம் தேவை. அதுபோலவே நம்முடைய ஆத்மாவுக்கும் போஜனம் தேவைப்படுகிறது. நம்முடைய முகத்தின் வேர்வையினால் நாம் போஜனத்தை சம்பாதிக்கிறோம். அதுபோலவே ஆவிக்குரிய போஜனத்தையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சாலமோன் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே சாலமோனுடைய பார்வைக்கு மாயையா இருக்கிறது. அவை மனுஷருடைய மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சாலமோன் தீர்மானம் பண்ணுகிறார். நாம் இந்த உலகத்தை அதிகமாய் கவனித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள சஞ்சலங்களை நம்மால் தாராளமாய் பார்க்கலாம். இதனால் நம்முடைய மனதிற்கு சோர்வும் வருத்தமும் உண்டாகும். மனுஷர் படும் பாடுகளை பார்க்கும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வரும். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் புத்தியீனத்தையும் அறிகிறதற்கும் சாலமோன் தன்னுடைய மனதை பிரயோகம் பண்ணினார். இதுவும் அவருடைய மனதிற்கு சஞ்சலமாய் இருந்தது. சாலமோனைப் போலவே அநேகர் ஞானிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ ஞானத்தை அறிகிறதற்கு தங்களுடைய மனதை பிரயோகம் பண்ணுவதில்லை. இதை பார்க்கும்போதும் சாலமோனுடைய மனதிற்கு சஞ்சலம் உண்டாயிற்று. மனுஷருக்கு கொஞ்சம் ஞானம் வந்த உடனேயே அவர்கள் அதில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் யாருக்கும் நன்மை செய்வதில்லை, ஒருவருக்கும் பிரயோஜனமாய் இருப்பதில்லை. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. மனுஷனுடைய மனதும் சுபாவங்களும் கோணலாய் இருக்கிறது, அது குறைவுள்ளதாய் இருக்கிறது. மனுஷனுடைய மனதும் சிந்தையும் மாறுபாடுள்ளது. சாலமோன் தன்னுடைய ஞானத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை முற்றிலுமாய் சீர்திருத்த முயற்சி பண்ணினார். ஆனால் சாலமோனால் அதை செய்து முடிக்க முடியவில்லை. இதனால் அவருடைய மனதில் ஏமாற்றம் உண்டாயிற்று. இந்த உலகத்தில் ஏராளமான தத்துவ ஞானிகளும் மேதைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான தத்துவங்களையும் ஞான வார்த்தைகளையும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஞான வார்த்தையினால் மனுஷருடைய அசுத்தமான சுபாவம் சுத்தமாவதில்லை. ஒரு மனுஷன் கல்வி கற்பதினால் அவனுடைய இயல்பான சுபாவம் மாறுவதில்லை. கல்வியினால் யாருடைய பாவமும் மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷருடைய பாவ சுபாவத்தை கல்வி அறிவு குணப்படுத்தாது. நம்முடைய அறிவும் ஞானமும் குறைவுள்ளது. ஆகையினால் அதை எண்ணி முடியாது. நாம் எவ்வளவு அதிகமாக கற்று அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமாக கற்று அறிய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மெய்யான சுபாவம் நமக்கு தெரிய வரும். நாம் எவ்வளவு கற்றாலும் நாம் இன்னும் கற்க வேண்டியது ஏராளமாய் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய அறிவினால் நம்முடைய அறியாமையை அறிந்து கொள்ளலாம். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திலே பெரியவராய் இருந்தார். எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கிலும் சாலமோன் ஞானமடைந்து தேறினார். அவருடைய மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டடைந்தது. ஆனாலும் அவருடைய அறிவும் ஞானமும் அவருடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருப்தியையும் கொடுக்கவில்லை. அது அவருடைய மனதிற்கு சஞ்சலமாய் இருந்தது. ஞானிகளும் தத்துவ மேதைகளும் அதிகமான கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஞானத்தினால் அவர்களுக்கு சந்தோஷத்திற்கு பதிலாக துக்கமே உண்டாயிருக்கிறது. சந்தோஷ ஆர்ப்பரிப்புக்கு பதிலாக அவர்களுக்கு அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கிறது. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பு உண்டு. நம்முடைய ஞானம் அதிகரிக்கும் போது நாம் இந்த உலகத்தின் துன்பங்களையும் துயரங்களையும் பிரத்யட்சமாக பார்க்கிறோம். உலகத்தின் வருத்தமும் கவலையும் நம்மையும் தொற்றிக் கொள்கிறது. இதனால் நமக்கு அதிக சலிப்பும் வேதனையும் உண்டாகிறது. அதிக ஞானத்தினால் அதிக சலிப்பு வரும் என்று பயந்து நாம் ஞானத்தை தேடாமல் இருக்க முடியாது.
நமக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஞானத்தினால் வரும் சலிப்பையும் வேதனையையும் சகித்துக் கொள்ள பழக வேண்டும். உலக ஞானத்தினால் நமக்கு சலிப்பு வரும். இப்பிரபஞ்சத்தில் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனாக இருக்கிறான். உலக பிரகாரமான ஞானம் மெய்யான ஞானம் அல்ல. கர்த்தரை பற்றிய அறிவே மெய்யான அறிவு. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நாம் உலக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவதற்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உலகத்தை பற்றிய அறிவு இல்லாவிட்டாலும் தேவனை பற்றிய அறிவு நிரம்பி இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஊழியங்களை கவனமாய் செய்ய வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் மெய்யான ஞானம். நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன் என்னும் வாக்கியம் இவ்வாறு இறந்த காலத்தில் கூறப்பட்டிருப்பதினால் சாலமோன் தற்போது எருசலேமில் ராஜாவாக இல்லை என்று பொருள்படாது. ஏனெனில் சாலமோன் மரிக்கும் வரையிலும் எருசலேமிற்கு ராஜாவாக இருந்தார். கடும் மிகுந்த என்னும் வார்த்தையின் பயன்பாடு கடும் தொல்லை, கொடிய தீங்கு, கொடிய எரிபந்த பருக்கள், பெரிய வாதைகள், மிகவும் நெருக்கப்படுதல், மிகவும் கலங்கி இருத்தல், மிகவும் காயப்படுதல், மிகவும் கடினமான யுத்தம், கொடிய பஞ்சம், கொடிய பருக்கள், உக்கிரம், மிகவும் வியாகுலப்படுதல், மிகவும் நொறுக்கப்படுதல், வியாகுலம், மிகவும் பயப்படுதல், மிகவும் தாகமடைதல், சத்தமிட்டு மிகவும் அழுதல், கடினமான யுத்தம், மகா சங்காரம், மிகவும் கொடிய நாசம், மிகவும் பிரமித்தல். சாலமோன் பிரசங்கியின் புஸ்தகத்தில் யெகோவா கர்த்தர் என்னும் பெயரை ஒரு தடவை கூட பயன்படுத்தவில்லை. ஏலோகிம் என்னும் பெயரை மட்டுமே சாலமோன் இந்த புஸ்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். யெகோவா என்பது கர்த்தருடைய உடன்படிக்கையின் நாமமாகும். சாலமோன் பின்வாங்கி போவதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை யெகோவா என்றும் ஏலோகிம் என்றும் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கின பின்பு ஏலோகிம் என்னும் பெயரை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார். சாலமோன் இப்போது கர்த்தருடைய உடன்படிக்கையில் இல்லை. தேவனை பற்றிய சத்தியம். தேவன் மனுஷருக்கு பல தொல்லைகளை தருகிறார். போஜனமும் குடிப்பதற்கு பானமும் தருகிறார். மனுஷருக்கு ஞானமும் அறிவும் சந்தோஷமும் தருகிறார். பாவிகளுக்கு தொல்லையை தருகிறார். நல்ல உணவு வகைகளை தருகிறார். ஐஸ்வர்யங்களை தருகிறார். எல்லா காரியங்களையும் சிருஷ்டிக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் நித்தியமானவை. மனுஷர் தேவனை சேவிக்க வேண்டும் என்பதே அவருடைய கிரியைகளின் நோக்கம். எல்லாவற்றையும் விசாரிக்கிறார். மனுஷருடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஒரு வீடு தேவாலயம் உள்ளது. மனுஷருடைய பொருத்தனை வார்த்தைகளை கவனிக்கிறார். மனுஷர் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நிறுத்து பார்ப்பதற்கு ஒரு தராசை நியமித்திருக்கிறார். கர்த்தரை பிரியப்படுத்துகிறவன் பாவத்திற்கு தப்புவான். மனுஷர் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷருடைய கிரியைகள் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. மனுஷருடைய ஆவி தேவனிடத்திற்கு திரும்பும். மனுஷன் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உதவி இல்லை என்றால் மனுஷனால் கோணலானதை நேராக்க முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையினால் அதற்கு முன்பாகவே நம்முடைய கோணலான காரியங்களை கர்த்தருடைய உதவியினால் நேராக்கி கொள்ள வேண்டும்.